Soy arena, oh so bright. Baila conmigo toda la night. El ritmo suena, can you feel? Move your body, it's so real. Vuélvete loco, don't stop now. பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல, கொள்ள ஆசை. அடுத்து வந்து முடியும் கண்டிப்பா ஏதோ பண்ணுவாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட அங்க போயிட்டு நெக்ஸ்ட் அதுல சாப்பாடு போவாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்னியாகுமரி. இதான் இன்னையோட பிளானட் ஏ2. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் ஒரு சபரி ட்ரிப் சீசன் 1 சீசன் 6 ஊரை கவர் பண்ணியிருந்தோம். 6 ஊரை பிளான் நாளைக்கு டே ஒன் அதுதான் பண்ணுவோம். டே 2ல நம்ம இவ்வளவு ஊரை நாளில் ஒரு சின்ன ட்விஸ்ட். பேக்கரும்பு போக நம்ம நேரம் சிந்தலக்கரைக்கு வந்துட்டோம். ஆக்சுவலா கோயில் உள்ள வீடியோ எடுக்க உள்ள நல்ல அல்வா இதா பால்கோவா பேக்கரும்பு போல நேரம் சிந்தலக்கரை வந்துட்டோம். ஆக்சுவலா சிந்தலக்கரையில பூனு நாட்டலோட் வெள்ளைய அளவு இல்லை, ஃபுல்லா சாப்பிட்றதுல மட்டும் இல்லை. கஞ்சி வந்து பலமானது வேற லெவலா. நீங்க வேணா மறக்காம அந்த கஞ்சி வாங்கி சாப்பிடுங்க. இதான் கோயிலோட அவுட்டு. இப்படி சிந்தலக்கரையில இருக்கவங்க என்ன பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்றீங்க. கோயிலோட சிறப்புகளை மக்களுக்கு சொல்லுங்க. அந்த கஞ்சி குடிக்கிட்ட விடாதீங்க. ஆமா இருங்க, இந்த கஞ்சி எப்படி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். கஞ்சின்றது நம்ம வீட்டுல செய்யறதுலாம் வந்து எனக்கு தெரியல. ஆனா கஞ்சி மாதிரியே இல்ல, மிளகு அதெல்லாம் போட்டு நல்லா வேற லெவலுங்க, சூப்பரா இருந்துங்க கஞ்சி. அதுக்கேற்ற ஒரு பஜ்ஜி ஒன்று கொடுக்குறாங்க அங்க. அந்த பஜ்ஜி 10 ரூபா பஜ்ஜி, ஆனா 10 ரூபா ஒருத்தாங்க. செம்மையா இருக்கு பஜ்ஜி, நல்லா இருக்கு. நீங்க மறக்காம அந்த கஞ்சி வந்து பிரசாதம் தான். அது நீங்க நினைக்கிற மாதிரி அன்னதானம், அது பிரசாதம். கண்டிப்பா பிரசாதம் சாப்பிட மறந்துடாதீங்க. அதாவது இன்னைக்கு மணி சரியா 7 மணி ஆகுது. ரொம்ப கனவு. இங்கே தான் நம்ம வேலையை ஆரம்பித்தோம். எந்த ஊருன்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்குமே. கரெக்டாக சொன்னீங்க, திருச்செந்தூர் தான். காந்தாராமிசி வாயிலே போட்டனா அடா எப்படி இருக்கு பாருங்க. சரி Soy arena, oh so bright. Baila conmigo toda la night. El ritmo suena, can you feel? Move your body, it's so real. Vuélvete loco. பொது தரிசன வழியாக தான் போயிட்டு இருக்கேன். எப்படி லைன் போடுவாங்க, இந்த லைன் கட்டி தான் போடுவாங்க. என்ன இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்குது கோயில். சரி காலையில் வந்து காலையில் 5 காலையில் ஒரு 7 மணிக்கு லைனில் நின்று 9 மணிக்கெலாம் சாமி பார்த்துருக்கு. நல்லா இருக்குது. நாளைக்கு இப்போ இதில் எத்தனை நாள் உட்காந்துருக்கேன் தெரியுமா மக்களே? ஃபஸ்ட்டு கூட எல்லாம் போட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஜாலியாக வந்து உட்காந்துறேன். 2 hours later. மக்களே முதல் கூட வந்து ஆக்சுவலாக இங்கே வெளில சுண்டல் தட்டுருக்காங்க. அதான் சாப்பிட உட்காந்துறோம்.
இதை முடிச்சுட்டு 3வது விளக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏற்றுவாங்க. Oh, so bright. Baila conmigo toda la night. El ritmo suena. Can you feel? Move your body. It's so real. Vuélvete loco. Don't stop now. See. சாமியே சரணம் ஐயப்பா. கிட்டத்தட்ட திருச்செந்தூரில் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நட சாத்த டைமுங்க 8:30 மணி நட சாத்த டைமு. கிட்டத்தட்ட உள்ளே போய் அப்படியே சாமி உள்ள பார்த்துட்டேன். வேறு மாதிரி பூரண சந்தோஷம் மனசு. இங்கே மடியேந்திட்டுருக்காங்க, அவங்களுக்கு தான் போடணும். உள்ளே காணிக்கப்பட 1008 பேர் இருப்பாங்க. அவங்களோட வேண்டுதல் நிறைவேறட்டும். நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி நைட் டைமில் திருச்செந்தூரில் சுற்றுறது. இது கட்ட இல்லை சாமியை பார்த்துட்டு ஒரு மாதிரி போய் சாப்பாட்டு தேட்டருக்கு போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். அதாவது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் ஆல்ட்டு. நமக்கு மைக் இல்லை மக்களே, மைக்கு வண்டியில் வச்சுட்டு வந்துட்டேன். நட சாத்த போகிறாங்க. நீங்கள் 7-10 மேலே தான் வந்தாங்க. கரெக்டாக நட சாத்தியாங்களே சொல்லிட்டு கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ கும்பாபிஷேகம் பண்ணது வந்து முன்ன மாதிரி இல்லை, கூட்டம் ரொம்ப அதிகம். நானே கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour வெயிட் பண்ணி தான் நப்சாத்த டைமுக்கு எல்லாரும் உள்ள விட்டாங்க. அப்போ தான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைப்பதாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும். தென் வந்து நான் இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி போய் கண்டினியூ பண்ணுற மகளே. கன்னியாகுமரி போக மேக்ஸிமம் ஒரு 12லேருந்து 1 மணி ஆயிரும். தென் கன்னியாகுமரி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். The next day. Rolling down the boulevard, sun hitting my shades. Oh yeah. Riding low and slow, this vibe never fades. What's up? Palm trees dancing in the hazy sunlight glow. West Coast rhythm, let the good times flow. Cruising, grooving, feel that funky breeze. மக்களே எல்லாருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். அதாவது தமிழகத்தோட கடைக்கோடி வர்த்தக நிலையமான கன்னியாகுமரியில் இருக்கோம். தெரிஞ்சது கனடா போயிடலாம். ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணுங்க மக்களே. இது வந்து கன்னியாகுமரி கடற்கரை. இங்கே தான் அவரோட சிலையும் விவேகானந்தர் மண்டபம். மற்றபடி கடற்கரை சுற்றி உள்ள எல்லா நிகழ்ச்சி நிகழ்வுமே இங்கே தான் நடக்கும். ஸோ கன்னியாகுமரி உங்களை எல்லாரும் அன்போடு சிலை ப்ளஸ் வந்து விவேகானந்தர் பாறை, மற்றபடி நிகழ்ச்சி எல்லாமே இங்கே தான் நடக்கும். அதாவது இந்த ஊர்ல தான் மக்களே தமிழ்நாட்டில் இல்லை, இது ஒரு சுற்றுலாத்தலம் தானே. அங்கே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊர்ல தான் மக்கள் கூட்டம் இங்க எப்பயுமே இருந்துதான் இருக்கும். அது இல்லாம இங்க இருந்து கேரளா ரொம்ப கிட்ட இல்லையா. இது ஆர்ச்சி கட்டுறாங்க போல. ஆர்ச்சி இங்க இடம் இல்ல, சுத்தி தான் போனோம் போல. போட்ல போக முடியுமா பாப்போம் எப்படி இருக்குங்க. இல்ல ரொம்ப ரொம்ப சின்சியரா பேசுறான். பெட்ஷீட் தான் நல்லா ஃபேமஸ் மாதிரி. இந்த பெட்ஷீட்டு அப்புறம் இந்த ஸ்வெட்டர்ஸு அது மாதிரி இடையில இங்கே கொஞ்சம் விலை கம்மியாகவே கிடைக்கும். எப்பயாச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. அப்படியே பாருங்களேன், இந்த மாதிரி துணி தான் இங்கெல்லாம் பார்க்க முடியாது. அப்பெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி துணி தான் போடுவாங்க, வேற மாதிரி இருக்கும். மக்களே இது எல்லாமே உங்களுக்கு ஸ்பைசஸ் தான், மசாலா பொருட்கள் தான். அது மட்டும் இல்லாம இங்க மசாலா பொருட்கள் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும். எல்லா விதமான மசாலா பொருளுமே கிடைக்கும் இந்த இதுல. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா தெருக்கி விடுதுல கொஞ்சம் ஏர்லியா வந்துருவாங்க. கொஞ்சம் நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு தூங்குறது. ஏந்து 10 மணி 6. சரி 6 மணிக்கு அரைக்கப்புறம் குளிச்சு வந்தா சன்ரைஸ் ஆயிடுச்சு. சரி அதனால வேற என்ன பண்றது, லூஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம். சரி வாங்க அப்படியே போயிட்டு
திருவள்ளுவர் சிலையை பார்க்க போலாம். மகளே, இங்க வந்து கடற்கரை ஓரத்துல அண்ணா பருத்தி வளர்த்துட்டு இருந்தாரு. நம்ம ஊர் பக்கம் கிடையாது, ரேரா தான் இருக்கு. அந்த பாண்டிச்சேரி உள்ள போன தான் கிடையாது. அதெல்லாம் திண்டிவனம் பக்கத்துலயும் பருத்தி பழம் கிடையாது, கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. நல்லா இருக்கு, வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, உடம்பு ரொம்ப நல்லது. 30 ரூபாய்க்கு ஒருத்து மக்களே, ஷார்ப்பான ஒருத்து. 2 hours later. கடற்கரையில உட்காந்துட்டு இருந்தா உட்காந்துட்டே இருக்கலாம். ஒரு மாதிரி நல்ல கிளைமேட், சின்ன ஏகபோகம் நினைவுல தூரி விட்டுருதுங்க. அப்படியே கேட்டு எல்லாமே என் ஃப்ரெண்டு வேற ஃபோன் பண்ணாங்க, மக்களே வரன்னு இருக்கான். சொந்த ஊர் கன்னியாகுமரி தான். லாஸ்ட் டைம் சொல்லி நல்லா இதுதான். அவனும் ஏன் மலையாடுறான் போல சபரிமலைக்கு. நம்மளும் நைட்டு தான் மலையாட போறோம். வந்தானா அவனை பார்க்கணும், ரொம்ப நாளாச்சு பார்த்து வர. மக்களே, அடுத்து நம்ம இருக்கிற இடம் வந்து சுனாமி மெமோரியல் பார்க் கன்னியாகுமரி. அதாவது மீட் போறதுல அங்கேயே இருக்கு. அதாவது எப்படின்னா இங்க வந்த சுனாமில இது பண்ணவங்களுக்காக ஒரு நினைவிடம் பாருங்க. எவ்வளவு மக்கள் சுனாமில இருந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இங்க ஒரு மெமோரியல் அமைச்சு தமிழக அரசு அவங்க நினைவை சேமித்து வச்சுட்டே இருக்கு. ஏன் கடலோரத்துல இருக்கவங்க வாழ்க்கை எப்ப என்ன ஆகுன்னு தெரியாது, காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த சுனாமில சிக்கி இறந்த அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம அஞ்சலி செலுத்தி ஆகணும். நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை வந்து பாருங்க மக்களே. மக்களே, இங்க வாட்சி கேட்டோம். சுமார் ஒரு 100 வாட்சிலாம் 400-500ங்கிறாங்க. ரேட்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. எல்லாம் டீ காஃபி சாப்பிடணும்னு நிறுத்திட்டோம். மக்களே, இந்த கன்னியாகுமரியில பலதரப்பட்ட பொருட்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய மார்க்கெட் மக்களே. கன்னியாகுமரி எங்க திரும்பினாலும் கடைங்க தான். ஏதோ ஒரு பொருள் வந்து இங்க எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏதோ சம்திங், ஒரு குக்கிங்ல இருந்த உள்ள மசாலா பொருளோ இல்ல வேற ஏதாவது ஹெல்ப் பண்ற பொருளோ, ஜெர்கின், ட்ரெஸ் எல்லாமே கிடைக்குது. அது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான் கொஞ்சம் ரேட் அதிகமா கூட சொல்றாங்க. அஷா என்ன சொல்றாங்க, நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் அவங்க தெலுங்குல பேசுறாங்க கடைக்காரங்க. தமிழ் தான் அவங்க கடைக்காரங்க. தெலுங்குல பேசி ரேட் அதிகமா சொல்றாங்க. அப்ப தமிழ் தான் தெரிஞ்சோன்னே பாதி விலைக்கு சொல்றாங்க. ஆளுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சொல்றாங்க போல. இருந்தாலும் அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு, ஆளுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சொல்றது. நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ரேட்டு வாங்குறது கொள்றது எல்லாமே பார்த்து வாங்க. இப்போ ஒரு வாட்சி உங்களுக்கு காட்டுருவோம் முன்னாடி ஃப்ரேம்ல. அதே கடைதான். அது கடைலாம் காட்டல, விஷயமா தெரிஞ்சா போதும்ல. அதனால பார்த்து பொருள் வர மாதிரி விலை மட்டும் அச்சு உடச்சி பேசி ரேட்டு பேசுங்க. அதோட வரல. இப்போ இதோட வந்து கன்னியாகுமரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புற மக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மக்களே. இன்னைக்கு நைட்டு, அதாவது புதன்கிழமை, நம்ம சபரிமலை ஏற போறோம். ஐயப்ப கிட்ட ஒரு வேண்டுதலையும் போட்டுருங்க, நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. பார்க்கலாம் மக்களே, பை.